இன்னைக்கு நம்ம பேசிக் கம்ப்யூட்டரோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெயிண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல ஏதாவது படம் வரைஞ்சு அதுக்கப்புறம் நம்மளோட ஃபோல்டர்ல சேவ் பண்ண போறோம். அது எப்படி பண்ண போறோம்ன்றத பார்ப்போம். பெயிண்ட் ஓபன் பண்ணணும்னா ஸ்டார்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே விண்டோஸ் ஆக்சசரிஸ் பெயிண்ட் இது போலதான் நம்மளுக்கு பெயிண்ட் வரும். இது வந்து பிளாங்கா இருக்கும். இதுல நம்ம என்ன படம் வேணா வரைஞ்சிக்கலாம். இங்க இருக்கிற ஷேப்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். இல்ல மவுஸ் மூலமாவே அழகா அப்படி படம் வரைஞ்சிக்கலாம். இந்த ஜூமை வந்து நீங்க மினிமைஸும் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸும் பண்ணிக்கலாம். மிக்கி மவுஸ் அழகா வரைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அழகா தான் இருக்கு. நிறைய பேருக்கு புதுசா கம்ப்யூட்டர் ஹேண்டில் பண்றவங்களுக்கு மவுஸ் ஹேண்டில் பண்ண கரெக்டா வராது. என்ன பண்ணுங்க, இது போல ஏதாவது படம் வந்து வரைங்க. வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மவுஸ் நல்லா ஹேண்டில் பண்ற மாதிரி வரும். இப்போ வந்து சரியா வரல, எரேசர் யூஸ் பண்ணி பண்ணோம்னா இங்க இருக்கு பாருங்க. எரேசர் எடுத்து இப்படியே நம்ம கிளிக் அண்ட் ட்ராக் தான். அதாவது கிளிக் பண்ணிட்டு மவுஸ்ல இருந்து விரல எடுக்கக்கூடாது. எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வராது. எடுக்காம கிளிக் அண்ட் ட்ராக் தான். படம் வரையும் போதும் சரி அதே போலதான். பிரஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது மாதிரி எது வேணா நீங்க எடுத்து வரையலாம். டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கு நான் எடுத்து வரைகிறேன். மவுஸ்ல வரையதை விட நோட்ல வரையும் போது இன்னும் நல்லா அழகா வரைவேன். இப்ப இதுக்கு கலர் கொடுக்கணும் அப்படின்னா இங்க இருக்க பாருங்க, இந்த பக்கெட் சிம்பிள் ஃபில் வித் கலர்னு அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்க கொடுக்கலாம். இது போல ஏன் ஃபுல்லா வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்கும். கேப் இருந்துச்சுன்னா ஃபுல்லா அந்த கலர் வந்துடும். அன்டூ கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இது போயிடும். இதை நீங்க வரையும் போது கரெக்டா பார்த்து வரைங்க. ஓகே, இப்ப இது வந்து வரைஞ்சிட்டோம். இப்ப நான் வந்து சேவ் பண்ண போறேன். ஃபைல்ல போயிட்டு சேவ். நம்ம எங்க சேவ் பண்ண போறோம், நம்மளோட ஃபோல்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்ப்போம். டி டிரைவ்ல ஏற்கனவே நம்ம சேவ் பண்ணிருந்தோம். ஏபிசின்னு ஒரு ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம். அந்த ஏபிசிக்குள்ள போயிட்டு மிக்கி அப்படின்னு போட்டு சேவ் பண்றேன். மிக்கின்னு கொடுத்து சேவ். .png அதே சேவ் ஆயிடும். நம்ம ஃபோல்டரை ஓபன் பண்ணுவோம். இதுல இருக்கிற ஃபைல்ஸ் தான் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்ஸ். நம்ம ஃபோல்டர்ல சேவ் பண்ணி வச்சிருக்கிறது. இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ் இருக்கு. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். இது வந்து டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இது வந்து அடோப் ரீடர். அது பிடிஎஃப் ஃபைல்னு சொல்லலாம். அடோப் ரீடர் அப்படின்ற அப்ளிகேஷன்ல தான் அது ஓபன் ஆகும். இது வந்து பிஎன்ஜி, அதுக்கப்புறம் ஜேபிஜி, ஜிஃப் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதுல வந்து இமேஜ் ஃபைல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இதுவும் டெக்ஸ்ட் ஃபைல் தான். இது போல டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் தான் நிறைய இருக்கு. ஓகே, இப்போ வந்து அடுத்தது நம்ம டெலிட் பண்றதை பத்தி தெரிஞ்சுப்போம். இப்போ நான் XYZ அப்படின்ற ஃபைல டெலிட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் இப்படியும் கிளிக் பண்ணலாம். இல்ல கீபோர்ட்ல இருக்கிற டெல் கீயும் பிரஸ் பண்ணலாம். டெலிட் கொடுத்தேன். டெலிட் பண்ண உடனே நம்ம ஃபைல் எங்க இருக்கு அப்படின்னா ரீசைக்கிள் பின்னுக்கு போயிருக்கும். ரீசைக்கிள் பின்னை ஓபன் பண்ணிட்டோம்னா நம்ம டெல் பண்ண ஃபைல்ஸ் நிறைய இருக்கும். இதுல எந்த ஃபைல் நம்ம தெரியாம டெல் பண்ணிட்டோம் வேணும் நம்மளுக்கு மறுபடியும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டோர் அப்படின்னு கொடுத்துடலாம். ரீஸ்டோர் கொடுத்தா கரெக்டா ரீஸ்டோர்னா இது எங்க இருந்து டெல் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு, அந்த ஃபோல்டருக்கு, அந்த ஃபைல் லொகேஷனுக்கு வந்துடும். மறுபடியும் வந்துடுச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம இங்க இருந்து டெல் பண்ணிட்டு ரீசைக்கிள் பின்னுக்கு போயிடும். அங்க இருந்தே டெல் பண்ணிட்டோம். இப்ப அங்க வேற ஏதோ ஒரு ஃபைல் இருக்கு, நான் இதை வந்து டெல் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுக்குறேன்.
இதை டெலிட் பண்ணிட்டேன்னா அந்த ஃபைல் ரீசைக்கிள் பின்லயும் இருக்காது, கம்ப்ளீட்டா பர்மனண்டா சிஸ்டத்துல இருந்து டெலிட் ஆயிடும். இங்க இருந்தே கூட நம்ம ரீசைக்கிள் பின்னுக்கு போகாம பர்மனண்டா டெலிட் பண்ணலாம். எப்படின்னா ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு டெல் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா போதும். நான் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணிட்டு டெல் கீ பிரஸ் பண்றேன். இது ஒரு கொஸ்டின் கேட்டு பாருங்க. ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு பர்மனன்ட்லி டெலிட் திஸ் ஃபைல்? எஸ்ன்னு கொடுத்துட்டுனா பர்மனன்ட்லி டெலிட் ஆயிடும். இது போல நீங்க என்ன பண்ணுங்க, ஃபைல்ஸ் காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி காப்பி பண்ணி கொடுத்தேன். இப்போ இன்னொரு ஃபோல்டர் நான் ஓபன் பண்றேன். இப்போ டி டிரைவுக்கு வரேன். இந்த இடத்துல மறுபடியும் இன்னொரு ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூ, ஃபோல்டர், XYZ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்றேன். இப்போ ஏபிசி அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸை எல்லாமே நான் காப்பி பண்ணணும்னா செலக்ட், ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் அண்ட் ட்ராகும் பண்ணலாம், கண்ட்ரோல் ஏவும் கொடுக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு காப்பி, ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி. அப்படியே பேக் வரேன். பேக் வந்து நம்ம இதை பிரஸ் பண்ணலாம். பேக் இந்த ஏரோ பிரஸ் பண்ணலாம். XYZ இதுக்குள்ள வந்து நான் பேஸ்ட் பண்றேன். அங்க இருக்கிற ஃபைல் அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்றேன். இங்கேயே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். இங்கேயே நான் காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி, ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். அப்படியே கொடுக்க என்ன ஆகும், அதே ரீநேம் பண்ணிக்கும். சேம் ஒரே நேம் இல்லாம வேற வேற நேம்ல ஃபைலை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இது போல காப்பி பேஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. இது அடிக்கடி ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர்ல எங்க இருந்து எங்க காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றதுன்ற அந்த ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு நல்லா புரியும்.